2026 தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் கருத்து கணிப்பு. இப்போ நம்ம மொத்தமா தமிழகத்துல இருக்கக்கூடிய 234 தொகுதிகளையும் நம்ம 5 மண்டல வாரியாக பிரித்து அந்தந்த மண்டலங்கள்ல என்னென்ன நிலவரங்கள் இருக்கு, கள நிலவரங்கள் என்ன அப்படிங்கிறத இவ்வளவு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து யார் யாரு எந்தெந்த முன்னணியில வராங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம முதல்ல தெற்கு, அதுக்கப்புறம் டெல்டா, அதுக்கப்புறம் சென்னை மண்டலம், அதுக்கப்புறம் மேற்கு, அதுக்கப்புறம் வடக்கு பார்த்தோம். இது எல்லாத்தையும் பார்க்கும்போது 4 அணியா இருக்கு. திமுக, திமுகவோட கூட்டணி, அதிமுக, அதிமுகவோட கூட்டணி, தாவேகா, நாம் தமிழர் 4 முனை இருக்குங்களா? இப்போ திமுக, திமுகவுடைய கூட்டணி, திமுகவுக்கான வாக்கு போன தேர்தலில் திமுக பெற்ற இடங்கள், திமுக கூட்டணி கட்சிகளோட பெற்ற இடங்களை இந்த தேர்தலில் தக்க வைப்பாங்களா அப்படின்னு பார்க்கும்போது கணிசமான அளவில் விடுறாங்க. தக்க வைக்க முடியல அவங்களால. குறிப்பாக சொல்லணும்னா அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் இடங்கள் பெருமளவில் அவங்க இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. அதே நேரத்தில் அதிமுகவோட கூட்டணி, அதிமுகவோட கட்சி இந்த முறை அப்படின்னு பார்க்கும்போது அதிமுகவும் பெருமளவில் கணிசமாக தொகுதிகள் உயருது. அதே நேரத்தில் அதிமுகவுடைய கூட்டணிகளுடைய தொகுதிகளும் கணிசமாக உயருது. இந்த ஃபேக்டர் மாறுறதுக்கான ரீசன் 3வது 4ஆம் இடத்துல இருக்கிற தாவேகாவும் நாம் தமிழரும் பெருமளவில் இல்லை அப்படின்னாலும் ஒரு கணிசமான அளவில் இது மாறுறதுக்கான ஒரு காரணியாக இருக்கிறாங்க அவங்க. தாவேகாவை பொறுத்த வரைக்கும் தாவேகாவுடைய வருகையினால திமுக, அதிமுகவுக்குன்னு இருந்த வாக்கு வங்கிகளை பெருமளவில் அவங்க மாற்றிருக்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா திமுக தான் ஒரே ஆதரவுன்னு நம்பி இருந்த சிறுபான்மையினர் மக்கள், இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு இப்போ இன்னொரு இடம் இருக்கு அப்படின்னு நினைக்கிற அளவு தாவேகா அங்கே நிற்குது. அதே போல இளைஞர்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், இவங்களும் தாவேகாவுக்கு வாக்களிக்கக்கூடிய சூழல் தான் இப்போ களத்தில் இருக்குது. இதனால திமுகவுடைய வாக்கு வங்கி கணிசமான அளவில் தாவேகாவை நோக்கி போகுது. அதே நேரத்தில் பார்க்கும்போது அதிமுகவினுடைய வாக்கு வங்கி சொல்லிக்கிற அளவு இல்லைனாலும் ஒரு குறிப்பிட்ட அளவில் தாவேகாவை நோக்கி போகுது. ஆனால் அது பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னா அப்படி இல்லை. அதிமுகவுடைய வாக்கு வங்கி பெருமளவில் ஸ்டேபிளாக இருக்குது. பட் திமுகவுடைய கூட்டணி கட்சிகளுடைய வாக்குகள் பெருமளவில் தாவேகாவை நோக்கி போகிறதுனால அது திமுகவுக்கு இழப்பாகவும் அதிமுகவுக்கு சாதகமான ஒரு சூழலாகவும் இருக்கு. அதுதான் இப்ப 5 மண்டலங்கள்ல நம்ம பார்த்த ஒரு விஷயமா இருக்குது. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது மேற்கும் வடக்கும் அதிமுகவுக்கு பெருமளவுல கை கொடுக்குது. 2 மண்டலங்கள்லயும் இருக்கிற தொகுதிகளில் பெருவாரியான தொகுதிகள் அதிமுக தன்வசப்படுத்துது. அதே போல சென்னை மண்டலமா இருக்கட்டும், டெல்டாவா இருக்கட்டும், தெற்கா இருக்கட்டும், இங்க இந்த 3 மண்டலங்கள்ல அதிமுக போன எலெக்ஷன்ல விட்ட தொகுதிகள் எல்லாத்தையும் இந்த முறை திருப்பி எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் அமையுது. அதுபோக தாவேகா, நாம் தமிழருடைய இருப்பு அப்படின்னு பார்க்கும்போது தாவேகா ஒரு கணிசமான ஒரு சில இடங்கள், விஜய் அவர்கள் போட்டியிடும் தொகுதிகள், அவங்க குறிப்பிடத்தக்க ஒரு சில தலைவர்கள் போட்டியிடும் தொகுதிகளில் மட்டும் அவங்க வெற்றி வாய்ப்பு பெறுவதற்கான வாய்ப்பு கணிசமா இருக்கு. நாம் தமிழர் அவங்களுடைய வாக்கு வங்கி உயர்ந்திருக்க தவிர்த்து அது அவங்களை வெற்றி பெற அளவு உயர்த்தியிருக்கா அப்படின்னு பார்க்கறது கேள்விக்குறியா தான் இருக்கு. வெற்றியா மாத்துறதுக்கு வாய்ப்பு கம்மியா தான் இருக்கு. வருங்காலங்களில் தான் அவங்களுடைய நிலைப்பாடு தெரியும். அதே போல இழுபறின்னு பார்த்தோம்னா அனைத்து மண்டலங்களிலுமே இழுபறியான தொகுதிகள்னு சிலது இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய நிலவரப்படி இப்ப நம்ம கிட்ட கருத்து கணிப்புப்படி பார்த்தோம்னா திமுக திமுகவோட கோட்டையா இருக்கக்கூடிய இடங்களா இருக்கட்டும், இல்ல அதிமுக கோட்டையா இருக்கக்கூடிய இடங்கள்ல பல இடங்கள்ல திமுக அவங்களோட செல்வாக்கு இழப்பதற்கான வாய்ப்புகள் பெருமளவுல மக்களோட மத்தியில இருக்கு. இதுக்கான பெரும் காரணிகளை எதெல்லாம் பார்க்கப்படுதுன்னா 5 ஆண்டுகால திமுகவோட ஆட்சி காலத்துல அவங்களுக்கு ஏற்பட்ட தோல்விகள், சரிவுகள் இதெல்லாம் இருக்கு. அது போக ஆடான்ஸா எது ஆகியிருக்கு அப்படின்னா தாவேகாவுடைய வருகை. இதெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய கருத்து கணிப்பு படி பார்த்தோம்னா மொத்தமாவே, அதாவது இந்த 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தலை ஒப்பிடும்போது திமுக தோல்வி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. 2021, 24 ஒப்பிடும்போது இப்ப இருக்கிற நிலைமையை பார்க்கும்போது திமுக அதுல இருந்து ரொம்ப சரிவை நோக்கி தான் இருக்கிறாங்க, கள நிலவரங்களை பார்க்கும்போது. அதே நேரத்துல விஜய் அவர்கள் குறிப்பிடும்போது திமுக வெர்சஸ் தாவேகா அப்படின்னு குறிப்பிடும்போது அந்த வாக்காளர்கள் மத்தியில இவங்க இல்லைன்னா இவங்க அப்படிதான் இருக்கு. அது அதிமுகவோட வாக்காளர்களை எந்த விதத்திலையும் பாதிக்கல. ஏன்னா அவங்க அதிமுகவை பத்தி பேசாததுனால அதிமுகவுக்கான ஒரு பலனா என்ன இருக்குன்னா, அதிமுக வாக்காளர்கள் எந்த விதத்திலையும் இவங்களால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகல, இவங்களுக்கு வாக்கு செலுத்தக்கூடிய நிலைக்கு வரல. அது களத்துல நல்லா தெளிவா தெரிஞ்சது. இப்போ நம்ம சிறுபான்மையின மக்களோட வாக்குகள் திமுகவுல இருந்து பெருமளவு பிரிஞ்சு தாவேகா கூட போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் இது வரைக்கும் இருக்கக்கூடிய சூழல் நிலவிக்கிட்டு இருக்கு. இந்த சூழல்ல அதிமுகவில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய வாக்கோ இல்ல பெண்களுடைய வாக்கோ தாவேகாக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இருக்கு, கண்டிப்பா இருக்கு. ஆனா அது பெருமளவுல அப்படின்னு பார்த்தா பெருமளவுல இல்ல, கணிசமான அளவுல. எல்லா பெண்களும் போடுவாங்களா, எல்லாரும் வாக்கு செலுத்துறாங்களா அப்படின்றது இல்ல. ஏன்னா தாவேகாவுடைய சொன்ன கொள்கையும் அவங்களுடைய நிலைப்பாடும்
திமுகவோட ஒத்து சொல்றாங்களே தவிர்த்து அதிமுகவுடைய நிலைப்பாடும் அதிமுகவுடைய செயல்பாட்டும் அளவில் பார்க்கும்போது கான்ட்ராஸ்டா இருக்கு. அதிமுக சித்தாந்தத்தை ஏத்துக்கிட்ட மக்கள் வந்து தாவேகாவை சார்ந்து போறதுக்கான சித்தாந்த ரீதியா பார்க்கும்போது வாய்ப்பு இல்லை. பட் விஜய் அப்படின்ற ஃபேக்டருக்காக ஆதரிச்சு போறாங்க அப்படின்றது வந்து இளைஞர்கள், இளம் பெண்கள், இளம் ஆண்கள் அவங்க மட்டும்தான் போவாங்க. அது வந்து கம்மியான அளவு தான் இருக்கு. ஏன்னா ஃபேக்டர்ஸ் நிறையா இருக்கு. கம்யூனல் ரீசனாக இருக்கட்டும், ரிலீஜியன் ரீசனாக இருக்கட்டும், அவங்களுடைய பொருளாதார ரீசனாக இருக்கட்டும், அதன் அடிப்படையில் பார்க்கும்போது உதாரணத்துக்கு டெல்டாவில் இப்போ விவசாயிகள் இருக்கிறாங்க. விவசாயிகளுடைய செயல்பாடு, விவசாயிகளுடைய நிலைப்பாடு என்னவா இருக்குன்னா, டெல்டா ரீஜனை வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா எடப்பாடியார் அறிவிச்சிருக்கிறாரு. மீத்தேன் ஈத்தேனுக்கு தடை விதி அந்த ஒரு கையெழுத்த இவங்க நிப்பாட்டி இருக்கிறாங்க. அது மாதிரி விவசாயிகளுக்கு தேவையான அது போல மேனிஃபெஸ்டோ கொண்டு வந்ததுக்கு அப்புறம் விவசாயிகளுக்கு நிறைய பலன்கள் அதில் இருக்கு. அந்த மாதிரியான ரீசன்ஸ் வந்து டெல்டா ரீஜன்ல எல்லாம் பரவலாகவே விவசாயிகளை வந்து எல்லா இடங்களும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ விவசாயிகள் அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக அதிமுகவுக்கு வாக்கு செலுத்துவாங்க. அப்பா அம்மா அவங்களாம் அவங்க குடும்பத்தில் இருக்கிற பசங்கள்ல எல்லாருமே அங்கே தாவேகாவுக்கு போடுவாங்களா அப்படின்றது சந்தேகமாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு சிலர் வந்து நாம் தமிழருக்கு இருக்கலாம், ஒரு சிலர் திமுகவுக்கு இருக்கலாம். 4 பேர் இருக்கிற குடும்பத்தில் 2 பேர் ஒரு கட்சிக்கும் மீதி இருக்கிற ஒருத்தர் வேற ஒரு கட்சிக்கும் போகும்போது மெஜாரிட்டி எங்கே ஆக்சுவலாக வருதுன்னா அதிமுக பக்கம் மெஜாரிட்டி வருதுனால சேஃப் ஜோன்ல தான் அதிமுக இப்போதைக்கு இருக்கு. இப்போ இருக்கக்கூடிய கால நிலவரப்படி பார்த்தோம்னா எந்த அளவுக்குன்னா, நம்ம முதல்ல மொத்தமா தமிழ்நாட்டில் 234 தொகுதிகளையும் 5 மண்டலம் வரையா பார்த்துட்டு இருக்கோம். நம்ம முதல்ல பார்த்தது வந்து தெற்கு மண்டலம். தெற்கு மண்டலத்தை பொறுத்த அளவுக்கு 58 தொகுதிகள் இருக்கின்றன. அதுல திமுகவுக்கு 26 தொகுதிகளும், அதிமுகவுக்கு 24 தொகுதிகள் முன்னணியிலையும், தாவேகாவுக்கு 1 தொகுதி முன்னணியிலையும், நாத்தாகாக்கு எதுவுமே இல்லை, இழுபறியில 7 இருக்கு. அதே மாதிரி அதுக்கு அடுத்தது டெல்டா மாவட்டத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மொத்தமா டெல்டால 46 தொகுதிகள் இருக்குன்னு. அதுல டெல்டால இருக்கிற 46ல திமுகவுக்கு இப்போ வரைக்கும் 24 தொகுதிகள் அவங்க வந்து முன்னணியில இருக்காங்க. அதிமுகவை பொறுத்தளவுக்கு 20 தொகுதிகள் முன்னணியில இருக்காங்க. தாவேகாவை பொறுத்தளவுக்கு எதுவுமே இல்லை, நாத்தாகாவுக்கும் எதுவுமே இல்லை. அதே மாதிரி இழுபறியில 2 இருக்கு. அதுக்கு அடுத்ததா சென்னை மண்டலம், அதாவது காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, சென்னை இந்த மண்டலத்தை பொறுத்த அளவுக்கு மொத்தமா 37 தொகுதி இருக்காங்க. இந்த 37 தொகுதியில திமுகவுக்கு 18 முன்னணியிலையும், அதிமுகவுக்கு 16 முன்னணியிலையும், தாவேகாவுக்கு 1, நாதாகாவுக்கு எதுவும் இல்லை, இழுபறியில 2 இருக்கு. அடுத்தது வந்து வடக்கு மண்டலம். வடக்கு மண்டலத்துல மொத்தமா வந்து 43 தொகுதி இருக்கு. இதுல அதிமுகவுக்கு 30 தொகுதிகள் முன்னணியிலையும், திமுகவுக்கு 10 தொகுதிகளும், தாவேகாவுக்கு எதுவும் இல்லை, நாம் தமிழருக்கும் எதுவும் இல்லை, இழுபறியா வந்து 3 இருக்கு. அதுக்கு அடுத்ததான் மேற்கு கொங்கு. அதிமுகவோட கோட்டைன்னு சொல்லக்கூடிய மேற்கு மண்டலத்தை பொறுத்த அளவுக்கு மொத்தமா 50 தொகுதிகள் இருக்கு. இந்த 50 தொகுதியில அதிமுக 42 முன்னணியில இருக்காங்க, திமுக 6ல இருக்காங்க, தாவேகா 1ல இருக்காங்க, நாத்தாக்காவுக்கு எதுவுமே இல்லை, இழுபறியில 1 இருக்கு. 5 மண்டலங்களையும் சேர்த்து மொத்தமா பார்த்தோம் அப்படின்னா திமுகவை பொறுத்த அளவுக்கு 84 தொகுதி தான் முன்னணியில இருக்காங்க. அதிமுகவை பொறுத்த அளவுக்கு 132 தொகுதி முன்னணியில இருக்காங்க. தாவேகா 3, நாத்தாக்காவுக்கு எதுவுமே இல்லை, இழுபறியில மொத்தமா 15 இருக்கு. அதாவது இப்ப இருக்கக்கூடிய நிலைமைப்படி பார்த்தா பெரும்பான்மையோட கூட்டணி அதிமுக ஆட்சி தான் வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலையை பொறுத்து பார்க்கும்போது அதிமுகவுடைய பலம் வந்து அதிகமாக இருக்குது. 132 தொகுதி அதிமுக பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த 132 வந்து அவங்க தனியாக பெறுவதற்கான வாய்ப்பே அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் கூட்டணி இல்லாமல் தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புமே அதிமுகவுக்கு இருக்குது. அதுதான் இப்போதைய நிலைமையாக இருக்குது. களத்துலேருந்து நம்ம மக்கள்கிட்ட வாங்கின கருத்துக்களின் அடிப்படையில் நம்ம இதை சொல்லியிருக்கோம். மக்கள் உண்மையாலுமே என்ன கருத்து சொல்கிறாங்க, அவங்களுடைய தீர்ப்பு என்னவா இருக்குன்றத மே 4ஆம் தேதி தான் பார்க்க முடியும். மே 4ஆம் தேதி மக்கள் என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கறத அன்னைக்கு பார்க்கலாம். கண்டிப்பா. நன்றி.